தமிழ் ஆஸ்ட்ரோ லைஃப் நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம குரு வக்ரகதி அடையும் போது எல்லா ராசி அன்பர்களுக்கும் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், விளைவுகள், அடுத்து அந்த ராசி அன்பர்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் கிடைக்கக்கூடிய பலன்கள், இதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு எல்லா பதிவுலையும் பார்க்க போறோம். இந்த குரு பகவான் வருகின்ற அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி காலை 11:46 மிருகஷீரிடம் 2ஆம் பாதத்தில் வக்ரகதி அடைகிறார். இப்படி அடையக்கூடிய அந்த குரு பகவான் எப்போ வக்ர நிவர்த்தி பெறாரு அப்படின்னு பார்க்கும்போது வருகின்ற 2025 பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி மதியம் சுமார் 2:30 ரோஹிணி நட்சத்திரம் 3ஆம் பாதத்துல அந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார். இந்த குரு பகவான் சொன்னாலே எல்லோருக்குமே நினைவுக்கு வருது ஒரு ராஜ கிரகம். எல்லா கிரகங்களுக்கும் ஒரு நன்மையை கொடுக்கக்கூடிய, எல்லா கிரகங்களையும் விட அதிகமான பல மடங்கு நன்மையை தரக்கூடியவர் ஜோதிட ரீதியாக இந்த குரு பகவான் மட்டுமே அப்படின்னு நம்ம எல்லாருமே நினைச்சிட்டு இருக்கோம். அதேதான் உண்மையும் கூட. அந்த குரு பகவான் இல்லாம எந்த ஒரு சுப காரியங்களும் எந்த ஒரு வருமானங்களும் கிடைக்கிறதே கிடையாது யார் ஒருவர் ஜாதகத்திலையும். இந்த குரு பகவான் வீற்றிருக்கின்ற இடத்தை பொறுத்து, இந்த பாவகத்தை பொறுத்துதான் அந்த குரு பகவானின் தன்மைன்றது ஒவ்வொரு ஜாதகத்திற்கும் கிடைக்கிறது. இப்ப குரு பகவான் நல்ல இடத்துல, அதாவது 2, 4, 11 இந்த மாதிரியான ஒரு நல்ல இடத்துல பாவகத்துல இருந்தாருன்னா அந்த ஜாதகத்திற்கு வருமானத்திற்கு எந்த விதமான குறைவும் இன்றி நிரந்தர வருமானம்ன்றது ஒவ்வொரு அந்த ஜாதகருக்கு எப்போதுமே கிடைத்திருக்கும். அதே சமயத்துல சொத்து சம்பந்தமான சில விஷயங்கள், வீட்டுல சுப நிகழ்ச்சிகள், எல்லாருமே ரொம்ப எதிர்பார்க்கிறது நம்ம குடும்பம் நிம்மதியாக இருக்கணும். நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்கள் நிம்மதியாக இருக்கணும், குழந்தைகள் நல்ல ஆரோக்கியமா இருக்கணும், நல்ல ஒரு படிப்பை கத்துக்கணும் அப்படின்றதுதான் எல்லோருடைய வாழ்க்கையிலுமே எல்லோருமே விரும்பக்கூடியது. அத்தனையும் கொடுக்கக்கூடியவர் அந்த குரு பகவான். இப்ப வக்ரகதி அடையும் போது பாவத்தன்மையை பெறுகிறார், பின்னோக்கி நகர்கிறார். மிருகஷீரிடம் 2ஆம் பாதத்துல இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் பின்னோக்கி நகர்ந்து ரோஹிணி நட்சத்திரம் 3ஆம் பாதத்திற்கு வரும்போது அவர் தன்னுடைய சுபத்தன்மையை இழக்கிறார். இந்த சுபத்தன்மையை இழக்கும் போது ஒவ்வொரு நட்சத்திர அன்பர்களும் ஒவ்வொரு ராசி அன்பர்களும் எந்த மாதிரியான மாற்றங்களை பெற போறாருன்னு தான் நம்ம இந்த பதிவுல எல்லா பதிவுலையும் நம்ம பார்க்க போறோம். இப்போ குரு பகவான் வக்ரகதி அடையும் போது இது பலன்களா நமக்கு கிடைக்குமா இல்ல ஒரு மாற்றங்களா கிடைக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக ஒரு மாற்றங்கள் தான் கிடைக்கும். பலன்கள்ன்றது பாத்தீங்கன்னா அவர் ஒரு வருடத்திற்கு உண்டான பலன்களை தான் கொடுக்க போறாரு. ஆனால் இந்த 4 மாதம், இது எத்தனை மாதங்கள் இந்த வக்ரகதி அடைகிறார் அப்படின்னு பார்க்கும்போது 4 மாதங்கள் வக்ரகதி அடைகிறார். இந்த வக்ரகதியில இருக்கும் போது அந்த குரு பகவான் சில மாற்றங்களை ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் ஒவ்வொரு நட்சத்திர அன்பர்களுக்கும் கொடுக்க போறாருன்னு தான் சொல்லணும். அந்த மாற்றங்கள் எல்லாம் எந்த மாதிரி நம்ம அடாப்ட் பண்ணணும், அதே சமயத்துல அந்த மாற்றங்கள்னால நமக்கு என்னென்ன நன்மைகள் அல்லது என்னென்ன கெடுபலன்கள் கிடைக்க போகுதா அப்படின்றதுதான் நம்ம ஒவ்வொரு பதிவுலையும் பார்க்க போறோம். இந்த பதிவை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா அவங்களும் அதே ராசி அன்பர்களா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தெரியாத விஷயங்கள், சில ஜோதிட ரீதியாக சில பேர் பாத்தீங்கன்னா கடன் நிறைய இருந்துகிட்டே இருந்திருக்கும். அந்த கடனில் இருந்து நிவர்த்தி அடைய முடியாமல் நம்ம என்ன செய்யறதுனே தெரியாம அப்படி நிலகுலைஞ்சு போய் இருந்திருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் உங்களுடைய பதிவு ஒரு ஷேர் பண்ணும்போது அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த சேனல்ல முதல் முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிபிகேஷனா வரும். தனுசு ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் 6ஆம் இடமான ருணரோக சத்ருஸ்தானத்துல வக்ரகதி அடைகிறார். தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த ராசி அதிபதியும் சுகஸ்தானாதிபதியாகப்பட்ட அந்த 4ஆம் இடத்திற்கு சொந்தக்காரர் அந்த குரு பகவான். அவர் 6ஆம் இடத்துல வக்ரகதி அடைகிறார். 6ஆம் இடம்ன்றது மறைவு ஸ்தானம், ஒரு 50% கெடுபலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். அதுல சுப கிரகம் பயிற்சியாகி வந்த உடனேயே இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு கடந்த மே மாதத்துல இருந்து அந்த கடன்கள் மூலமாக நிறைய தொந்தரவுகள், கடந்த காலத்துல கடன்கள் வாங்கியிருப்பீங்க, ஒரு 3 வருஷமா அடைக்க முடியாத கடன்கள் இப்போ ஒரு நெருக்கடியான ஒரு சிச்சுவேஷன்ல வந்திருக்கும். இந்த ஒரு 4 மாதத்துல ஒரு 6 மாதத்துக்குள்ள நம்ம அடைச்சே ஆகணும்ன்ற ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலை இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு வந்திருக்கும். அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா அடையக்கூடிய ஒரு நேரமும் கூட. ஏன்னா குரு பகவான்றது சுப கிரகம், அவர் உங்களுடைய ருணரோக சத்ருஸ்தானத்துல இருக்கிறாரு அப்படின்ற போது உங்களுக்கு அதை நிவர்த்தியை கொடுப்பதற்கு உண்டான ஒரு கிரகமாக தான் இருக்க போறார். அதுலயும் இப்போ வக்ரகதி அடையிறதுனால இந்த 4 மாதங்கள் அந்த கடனுடைய அளவு முழுமையாக
குறைவதற்கு உண்டான ஒரு சாதகமான ஒரு அமைப்பாக தான் இருக்க போகுது. இந்த தனுசு ராசி என்பர்கள் பொதுவா சொல்லணும் போனா உங்களுடைய வாழ்க்கை ஒரு போராட்ட களமாகவே இருக்கும். ஒரு அத்தியாயம் உங்களுடைய ஒரு ஸ்டேஜும் பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை பயணத்துல ஒரு குழந்தை பருவம், ஒரு பள்ளி பருவம், ஒரு கல்லூரி பருவம், வேலைக்கு போகின்ற பருவம், திருமணமான பருவம், அடுத்த குழந்தையை பெற்றெடுக்கும் போது ஒரு ஸ்டேஜ், இப்படி ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் உங்களுடைய வாழ்க்கை ஒரு போராட்ட களமான ஒரு சூழ்நிலையாகவே இருந்திருக்கும். யாருமே உங்களுக்கு தகுந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. நீங்க தான் அவங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருப்பீங்க தனுசு ராசி அன்பர்கள். இப்படிப்பட்ட இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த குரு வக்ரகதி, ஏன்னா நீண்ட நாள் பிரச்சனைகள் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு 7.5 சனி, அடுத்து பாத்தீங்கன்னா தேவையில்லாத ஒரு பிரச்சனைகள், இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒண்ணு சேர்ந்து இந்த ராகு கேது பயிற்சி இது எல்லாமே ஒன்று சேர்ந்து இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு வாழ்க்கையில நிறைய ஒரு பிரிவினைகள், தேவையில்லாத இழப்புகள், சில பேருக்கு பொருள் இழப்புகள்லாம் நிறைய வந்திருக்கும் தனுசு ராசி என்பர்களுக்கு. இப்படிப்பட்ட இந்த பொருள் இழப்புகள் கூட திரும்ப நம்ம வாங்கிடலாம். ஆனா அந்த உறவோடைய இழப்புகள், சில பேர் கணவரை இழந்திருப்பீங்க, சில பேர் கணவர் மனைவி பிரிவினைகள், குழந்தைகளை இழந்திருப்பீங்க. அந்த மாதிரியான ஒரு துயரங்கள்லாம் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு மட்டுமே நடக்கும். ஏன்னா அவங்களுடைய ராசி அதிபதி அந்த குரு. குழந்தைகள்னால நிறைய பிரச்சனைகள், குழந்தைகள்னால நிறைய தொந்தரவுகள், குழந்தைகள் கடன்கள் மூலமாக தொந்தரவுகள், இப்படிலாம் சில தனுசு ராசி பெற்றோர்கள் பாத்தீங்கன்னா தன்னுடைய குழந்தை ஒரு தொழில் செய்ய போய், ஒரு 30 வயசு இருக்கக்கூடிய குழந்தை ஒரு தொழில் செய்ய போய் அதன் மூலமாக நீங்க ரொம்ப மன வருத்தத்திற்கு ஆளாகி இருப்பீங்க. இப்படி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு அந்த குரு வக்ரகதி ஒரு நல்ல ஒரு நிவர்த்தியை கொடுக்கக்கூடிய ஒரு இடமாக தான் இருக்க போகுது. சில பேர் தாயை இழந்து பிரிந்த நபர்கள்லாம் நிறைய பேர் கடந்த மே மாதத்துல இருந்து நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா அந்த தாயினுடைய பாசம் கிடைக்காமல் சில பேர் தாயை இழக்கக்கூடிய ஒரு அபாயங்கள் கூட ஏற்பட்டிருக்கும். அதனால உங்களுடைய தொழிலையோ சரி, வேலையிலயோ சரி கவனம் இல்லாம எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த வேலையில ஒரு நல்ல ஒரு மதிப்பும் மரியாதையும் இருந்ததோ அந்த அளவுக்கு அப்படியே ஒரு உல்டாவா, நீங்க என்ன வேலை செய்யாதவங்க, உங்களால வேலையே செய்ய முடியாது, உனக்கு திறமையே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு உங்களுடைய அந்த தாயினுடைய இழப்பாகப்பட்ட இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு மிகப்பெரிய வாழ்க்கை மாற்றத்தை கொடுத்துட்டுன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு மிகப்பெரிய தொந்தரவுகள், சில பேர் வேலையை இழந்து அந்த வேலை இல்லாம ஒரு 6 மாத காலமாக கடன்லயே வாழ்க்கையை கழிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. வேலையே கிடைக்கல, எங்க போனாலும் எனக்கு வேலையே கிடைக்க மாட்டேங்குது, இத்தனைக்கு 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, எனக்கே வேலை கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ற ஒரு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை. எல்லாருக்குமே வேலை கிடைக்காம இருக்கா அப்படின்லாம் அது இல்லவே இல்லை. எல்லாருக்குமே சில தனுசு ராசி அன்பர்களுக்கு தான் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை. ஏன்னா அவங்களுடைய ஜாதகப்படி தசாபுத்தி சரியில்லாம இருக்கும். அதனால இவ்வளவு ஒரு பிரச்சனைகளை நீங்க சந்திச்சிருப்பீங்க. உங்களுடைய ஜாதகத்துல சுய ஜாதகத்துல தசாபுத்தி நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பா இந்த மாதிரியான பிரச்சனைகள்ல இருந்து ஒரு நிவாரணம் என்றது உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். அது மேலும் நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த குரு வக்ரகதி இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு மென்மேலும் வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. தனுசு ராசியில 3 நட்சத்திர அன்பர்கள் இருக்கிறீங்க. யாரெல்லாம் பாத்தீங்கன்னா மூலம் நட்சத்திர அன்பர்கள், பூராடம் நட்சத்திர அன்பர்கள், உத்திராடம் நட்சத்திர அன்பர்கள். இந்த மூல நட்சத்திர அன்பர்கள் தன்னுடைய வாழ்க்கையில ஒரு பிடிப்பு இல்லாமல், ஒரு பிடிமானம் இல்லாமல், நான் எதற்காக இந்த வாழ்க்கை வாழறேன் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும். ஆனா பாத்தீங்கன்னா நீங்க எல்லாமே ஆடம்பரமா செலவு பண்ணணும்ன்ற ஒரு எண்ணமும் உங்களுக்கு அதுல மேலோங்கி இருக்கும். யாரெல்லாமோ கஷ்டப்படாதவங்க எல்லாம் நல்லா வாழ்றாங்க, வேலைக்கு போகாதவர்கள் எல்லாம் நல்லா வாழ்றாங்க, நான் வேலைக்கு போறேன், நான் நல்லா கஷ்டப்படுறேன், என்னுடைய வாழ்க்கையில நான் ஏன் சுகமா இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் மேலோங்கி இருக்கும். இதனால உங்களுக்கு நிறைய ஒரு துயரங்கள், பிரச்சனைகள் இதெல்லாம் இருந்துகிட்டே இருக்கும். சில பேருக்கு வேலை இழப்புகள் மூலமாக கடன்கள் அதிகமா இருக்கும். இந்த மூல நட்சத்திர அன்பர்களுக்கு அவர்களுக்கு எல்லோருக்குமே இந்த குரு வக்ரகதி நல்ல வேலை வாய்ப்பை கொடுக்க போகுது. வெளிநாடு மாற்றம்ன்றது உங்களுக்கு இருக்க போகுது. வெளிநாட்டுக்கு ட்ரை பண்றீங்கன்னா கண்டிப்பா அந்த மூலம் நட்சத்திர அன்பர்கள்
அன்பர்களுக்கு வெளிநாடு இடமாற்றம்ன்றது ஒரு ஒரு இந்த குரு வக்ரகதியில ஒரு இன்றியமையாததா இருக்கு. அதனால கண்டிப்பா அந்த மாற்றத்தை நோக்கி நீங்க பயணிங்க. மூலம் நட்சத்திர அன்பர்கள் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு ஆடம்பரமாக வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். பூராடம் நட்சத்திர அன்பர்கள், இந்த பூராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு தன்னுடைய வாழ்க்கையில எப்போதுமே பாத்தீங்கன்னா அவர்கள் கேட்காமலேயே அவர்களுடைய வாழ்க்கை எப்போதுமே ஒரு சௌகரியமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. இவர்கள் எதற்குமே ரொம்ப ஆசைவே பட மாட்டாங்க. ஆனாலும் இவர்களுடைய வாழ்க்கையில இவர்கள் ஆசைப்படாமலே சில ஒரு நல்ல விஷயங்கள் வந்திருக்கும். ஆனால் அதை இழக்கக்கூடிய அபாயங்களும் உங்களுடைய வாழ்க்கையில இருந்திருக்கும். இது எல்லாமே பாத்தீங்கன்னா நீங்க இழந்தது எல்லாத்தையுமே மீட்டெடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த குரு வக்ரகதி. எதெல்லாம் இழந்தீங்களோ, சில பேர் பாத்தீங்கன்னா உறவு முறையில நிறைய இழப்புகள் இருந்திருக்கும். சில பேருக்கு விவாகரத்து ஆயிருந்திருக்கும். விவாகரத்தின் மூலமாக மனநிலை ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பீங்க. பூராட நட்சத்திர அன்பர்கள், உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை அமையக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த குரு வக்ரகதி அடைய போகுது. ஏன்னா விவாகரத்து ஆனதுல இருந்தே பாத்தீங்கன்னா உங்களுடைய குழந்தைகளுக்காக மட்டுமே நீங்க உயிர் வாழ்றீங்க. வேற எந்த விதமான ஒரு சாதகமான ஒரு விஷயங்களும் இல்லை. ஆனாலும் உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குன்றத இந்த குரு வக்ரகதி உங்களுக்கு இந்த பூராட நட்சத்திர அன்பர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு நேரமாக இருக்க போகுது. உத்திராடம் நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டத்துல உயர் பதவியின் மூலமாக நிறைய ஒரு சிறப்பு அந்தஸ்தெல்லாம் இழந்திருப்பீங்க. அதாவது என்னைக்கு நீங்க உங்களுக்கு ப்ரமோஷன் வந்ததோ அந்த ப்ரமோஷனை நீங்க ரொம்ப எதிர்பார்த்து இருந்தீங்க. அந்த ப்ரமோஷன் மூலமாக உங்களுக்கு நிறைய இழப்புகள் அதிகமாக இருந்திருக்கும். உங்களுடைய குடும்ப வாழ்க்கையே பாத்தீங்கன்னா அங்க ஏன்டா நம்ம ப்ரமோஷன் வாங்கணும் அப்படின்ற மாதிரி எப்ப பார்த்தாலும் வேலையிலேயே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்திருக்கும். அதே சமயத்துல அதற்குண்டான வருமானம் வருதா அப்படின்னு பார்த்தோம்னா உத்திராட நட்சத்திர அன்பர்களுக்கு அதற்குண்டான வருமானம் எல்லாம் வரவே வராது. இந்த குரு வக்ரகதி உங்களுக்கு ஒரு நல்ல வருமானத்தை கொடுக்க போறாரு. உங்களுக்கு ஏற்ற ஒரு வருமானம், அடுத்து பாத்தீங்கன்னா நல்ல பதவி, நல்ல புகழ், இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு தான் இந்த குரு வக்ரகதி இந்த உத்திராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு. தனுசு ராசியில இருக்கக்கூடிய பெண்கள் பாத்தீங்கன்னா அதிகமான உழைப்பாளிகள் தான் சொல்லணும். எல்லா பெண்களுமே உழைக்கக்கூடிய பெண்களாக தான் இருப்பீங்க. யாருமே ஒரு நேரம் கூட சும்மா இருக்க மாட்டீங்க. ஏதாவது ஒண்ணு செய்யணும், ஏதாவது ஒரு சுய தொழிலாவது செய்யணும். நிறைய பேர் சுய தொழில் ஆரம்பிச்சு அதுல நிறைய இழப்புகள் எல்லாம் ஏற்பட்டிருக்கு. நிறைய பேர் அதனால வேலைக்கு போகக்கூடிய ஒரு நிலை கூட வந்திருக்கும். இது எல்லாமே கடந்து வந்த இந்த பெண்களுக்கு இந்த குரு வக்ரகதி நல்ல ஒரு வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். சில பேருக்கு பாத்தீங்கன்னா அந்த ஆபரணங்களை எல்லாத்தையுமே இழந்திருப்பீங்க, நகைகளை எல்லாத்தையுமே இழந்திருப்பீங்க. அது எல்லாத்தையுமே மீட்டு எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக தான் இருக்கும் இந்த தனுசு ராசி பெண்களுக்கு. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்கள் சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்பட்டாலும், உங்களுடைய குழந்தைகளுக்கு நியூமராலஜி படி பெயர் வைக்கணும், உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.